நீ சாக பிறக்கவில்லை, வாழ பிறந்தவள். உங்கள் தற்கொலை முடிவை விட்டு கத்தரை நோக்கி ஓடி வாருங்கள். நீங்கள் ஒருவேளை கத்தரை மறந்திருக்கலாம். உங்கள் பாடுகளின் நிமித்தமாய் வேதத்தை வாசிக்காமல், ஜெபிக்காமல், கத்தரை துதிக்காமல், கத்தருடைய சமூகத்தை விட்டு நீங்கள் விலகி போனவர்களாய் இருக்கலாம். ஆனாலும் கூட நம் தேவாதி தேவனாகிய கத்தர் உங்களை அன்பாய் அழைக்கிறார். சீயோன் குமாரத்தியே என்று அவர் என்ன சொல்கிறார்? எழும்பு எழும்பு என்று. நீ எந்த இடத்திலே சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறாயோ அந்த இடத்தை விட்டு எழும்பு. உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த வல்லமையை தரித்துக்கொள் என்று. நீ கத்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கும் பொழுது உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாங்கன், துன்மார்க்கன், அசுத்தன், விருத்த சேதனம் இல்லாதவன் உன்கிட்டே வருவதற்கூட நடுநடுங்குவான். எனக்கன்பான தேவ ஜனமே, மறுபடியுமாய் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொல்கிறார். எங்கே சிறைப்பட்டீர்கள்? சாத்தானிடம் ஒரு நிமிடம் சிறைப்பட்டீர்கள். அதனால்தான் தற்கொலை முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, அந்த தூசியை, அந்த எண்ணத்தை உதறி தள்ளிவிட்டு மறுபடியுமாய் சிறைப்பட்டு போன நீங்கள் உங்கள் கழுத்தில் உள்ள, உங்கள் இருதயத்தில் உள்ள அந்த கட்டுக்களை முறித்து போட்டு கர்த்தரை தேடி நாடி ஓடி வாருங்கள். நீங்கள் இழந்த அபிஷேகத்தினால் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு கர்த்தர் மேல் கண்ணோக்கமாயிருந்து ஜெபித்து காத்திருங்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் கிட்டே சாத்தான் கூட வர பயப்படுவான். உங்கள் தீய எண்ணங்கள் மாறி போகும். நீங்கள் அந்த எண்ணங்களிலிருந்து விடுதலையாவீர்கள். நன்றாக வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா.